வெளியே வந்து அமித் கோவமாக ஷேர் பண்ணது, வீட்டுக்குள்ளே இருந்து நான் வெளியே அனுப்பிட்டீங்களா? எனக்கு ஒன்று மட்டும் புரியவே மாட்டேன்து. நீங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இதில் யாருமே வந்து பிடிச்சு தான் ஓட்டு பண்ணுறீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கன்டென்ட் கிடைக்கணுன்ற காரணத்துக்காக ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உள்ளே இருக்கிற எங்களாலே வந்து தாங்க முடியல. இந்த ஷோவை 24x7 நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களாலலாம் இதெல்லாம் எப்படி தாங்க முடிஞ்சதுன்னு தெரியல. நீங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் கமருதீனுக்கும் அதே மாதிரி பார்வதிக்கும் ரொம்ப ஃபேவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கேப்டன்சியில் கூட கேள்வி கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேர்கிட்ட பல விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக பேசிக்கிட்டு இருந்ததுனால என்னவோ தெரியல, போடவே இல்லை. ஆனால் வெளில வர ஃபுட்டேஜஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒரு லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபேவராக தான் வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் வந்து லவ்வர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் கிட்டேருந்து ஓட் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் 2 பேர் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது, இவங்க 2 பேருமே ஒன்றா உட்காருறது, ஒன்றா நெருக்கமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க, ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொமோவில் வரும் இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி கப்புள்ஸ் பண்ணாங்களா? சாரி, கப்புள்ஸ்னு சொல்லக்கூடாது. யாராவது பண்ணாங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மோசமாக இவ்வளோ க்ளோஸாலாம் பண்ணதில்லை. நீ ஏன் கேட்கவே இல்லை? நீ உள்ளே கேட்க வேண்டியதானே? பல முறை பல இடங்களில் நான் கேட்டுட்டேன். பட் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நான் மட்டும் கேட்குறது கிடையாது. இன்டைரக்டாக வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே காரியே துப்பிட்டாங்க. அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரே ஒரு இலக்கு, இப்படியே நம்ம 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் மாதிரியே தேவையில்லாத ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி ஃபினாலே வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சீப்பான பிளானிங் இருக்கிற ஆளுகளாம் நீங்கள் வந்து ஓட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வெளில வந்ததில் எனக்கு வந்து ஒரு துளி கூட வருத்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2 பேரை உள்ளே இருக்கிற அந்த பிஹேவியர்ஸை எங்களால் தாங்கிக்க முடியல. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? நீங்கள் எப்படி உள்ளே சப்போர்ட் பண்ணுறீங்க? எதனால் இவ்வளோ பேர் ஓட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நான் பல சீசனை பார்த்துருக்கேன். இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து யாருமே பிஹேவ் பண்ணதில்லை. தொடர்ந்து மைக்கை மறைச்சிட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறது, டபுள் மீனிங் கூட கிடையாது, எல்லாம் ஸ்ட்ரைட் மீனிங்கில் பேசுகிறது. எல்லார் ஃபேமிலியும் பார்த்துட்ருப்பாங்க, இவன் ஃபேமிலியும் பார்த்துட்ருப்பாங்க, அவன் ஃபேமிலியும் பார்த்துட்ருப்பாங்க. இருந்தால் கூட நம்மளுக்கு மணி ஒன்லி அல்டிமேட்டு, பணம் வந்தால் போதும், என்ன வேணாலும் வீட்டில் பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான பிஹேவியர்ஸ்லாம் நடந்தது. அதை நாங்களே பார்த்தோம். இன்னொரு பெரிய ஷாக்கு, இது ஏன் விஜய் சேதுபதி சார் கேட்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு புரியவே இல்லை. இது கண்டிப்பாக ஒரு பெரிய கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நானே வந்து டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலே நம்ம கேட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் நானே டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் எதுக்கு பேசினேன் அப்படின்னப்போ என் ஒய்ஃப் வந்து சொன்னான், இந்த மாதிரி பின்னாடி வந்து பேக் ஸ்டெப்லாம் பண்ணாங்க, உன்னை ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் மேலாம் பண்ணானுங்க அப்படின்ற மாதிரிலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களே வீட்டுக்குள்ளே டயர்ட் ஆகிடுறோம்ல. ஏன்னா நாங்கள் விளையாடுறது வந்து நியாயமாக தான் விளையாடுறோம். ஆனால் யாரெல்லாம் கரெக்டாக விளையாடுறாங்களோ எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. எந்த ஒரு கேமுமே விளையாடாமல் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஒரு ஓரமாக பேட் திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கண்டினியூவாக நான்ஸ்டாப்பாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸ் ஆகிட்டோம். ஸோ நான் அதனால தான் சொல்லிட்டேன், நான் வெளியில் இருக்கிறவங்க வந்து நிஜமாகவே ஓட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து பிஆர் டீமை வச்சு ஓட் பண்ண வச்சு இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் வெளில வந்தது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா நான் ஃப்ரீ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பேட் திங்ஸ் நான் எதுவுமே பண்ணல. நான் உள்ளே வந்து எப்படி ஒரு பேரோடு போனோன்னா அதே பேரோடு தான் வெளில வந்தேன். எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன வேணாலும் வீட்டுக்குள்ளே பண்ணி என்னோடய ரேட்டிங் ஏற்றுக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு பிளானிங்கும் கிடையாது. ஸோ என்ன வேணாலும் பண்ணி கடைசி வரைக்கும் கண்டென்ட் கொடுத்து போகலாம் அப்படிங்கிற அந்த மாதிரியான முயற்சிலாம் எனக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நாங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணவே மாட்டோம். பட் அந்த மாதிரி ஆட்களில் தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பல பேர் உள்ளே கத்திக்கிட்டு பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துட்டுலாம் இருக்காங்க. பார்க்கவே முடியல, கேட்கவே முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்களும் உள்ளே பத்திரமா சேஃபாக தான் இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்து அதனால தான் நான் சொல்கிறேன், நான் வெளில வந்ததை பற்றி கவலையே படலை. ஸோ இதுக்கப்புறமாவும் இவங்கெல்லாம் உள்ளே சஸ்டெயின் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் திங், நான் இதுக்கப்புறமா யாருக்கும் ஓட்டு பண்ணுற மாதிரியும் கிடையாது, என்னோடய சப்போர்ட்டும் யாருக்குமே கிடையாது. என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே விட்டுறேன். நானும் நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கேன், இல்லைலாம் சொல்ல. நான் பண்ண பெரிய தப்பு எல்லாருக்கூடையும் நான் மிங்கிள் ஆனது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இன்னும் இவங்க 2 பேர் கேம் முடியலைன்னா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்.